குடும்பஸ்தன் ஒரு சிறப்பு இல்லாத பார்வை. நம்ம பொழப்பு நம்மள பார்த்து சிரிப்பா சிரிக்கிற மாதிரி நம்ம யாராச்சும் பார்த்து சிரிக்கலாம்னு சொல்லிட்டு போன படம் தான் குடும்பஸ்தன். ஐ எம் ஸ்டன் மணிகண்டன். குடும்பஸ்தன் அப்படிங்கிற பேரை வச்சு கும்பி பார்க்க பண்ணாம விட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம், மணிகண்டன் சாரோடைய ஆக்டிங் என்னமா நடிக்கிறாரு மனுஷன். அவர் இறுக்கி அணைச்சு உமா தரணும். அவர் வாழ்க்கையில இன்னும் மெம்மேல வரணும். என்ன அவர் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சில இடங்கள்ல நமக்கே இரிட்டேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு அந்த அக்கா சொல்லுவாங்க, உங்க மேனேஜர் கிட்ட பேசி உங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுத்தேன் அப்படின்ட்டு. அதுக்கு அவரு அதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டாரு. அப்பெல்லாம் எனக்கு டேய் மொட்டை என்னடா பண்ற சொன்னா கேளுடா, அக்கா சொல்ற போய் வேலைக்கு போடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ்ல வச்சு செஞ்சிருவாங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கதுங்க. எஸ், எங்க வீட்ல பாத்ரூம்ல பள்ளி ஹீரோயின் கண்ணத்தை கிள்ளி புஜுக்கு புஜுக்குன்னு சொல்லி அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட ஒர்க்குமே அவங்க சூப்பரா பண்ணாங்க. லவ் யூ சோ மச் மேம். சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்கு. இப்ப எதுக்கு இது சம்பந்தமே இல்லாம பாடிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? எனக்கே தெரியாது. இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம படத்துல எந்த ஒரு சீனுமே வரல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. அப்படியே அந்த சைடு போனோம் அப்படின்னா மியூசிக் டைரக்டர் சார் வைசாக் ப்ரோ பிரிச்சு விட்டீங்க ப்ரோ. ஆக்சுவலா நல்ல வெட்டரி டாக்டர் தான் என்கிட்ட கூட்டுவாங்க. எனக்கு ஆபரேஷன் பண்ணி என்னோட இதயத்தை ரெண்டா பொளந்து பிரிச்சு உங்களுக்கு பாதியை கொடுக்குறேன். அந்த அளவுக்கு எனக்கு மியூசிக் இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. புதுக்கு புதுக்கு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டைரக்டர் சார் தெய்வமே தெய்வமே. என்னடி இது? சும்மா தான் பண்ணேன். ஆக்சுவலா உங்க காலை வந்துட்டு கையா நினைச்சு ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அருமையா இருக்குது உங்களுடைய ஒர்க் சார். அதுக்கப்புறம் முக்கியமா காமெடி எல்லா இடங்கள்லயுமே சூப்பரா இருந்துச்சு. நக்லெட்ஸ் டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அப்படிங்கறதையும் சொல்லிக்கலாம். அப்புறம் சில பயாலஜிக்கல் படத்துல நம்ம பார்க்க கூடாத சென்சிட்டிவ் விஷயங்களெல்லாம் காமிப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல நம்ம பேச முடியாத சென்சிட்டிவ் விஷயங்களை பேசியிருக்காங்க. சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. எஸ், ஆக மொத்தம் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க காசு கொடுத்தீங்க அப்படின்னா குடும்பஸ்தன் படத்துல போயிட்டு அப்படின்னு கடமைக்கு சிரிக்காம நல்ல கலகலன்னு சிரிச்சுட்டு வரலாம். அப்பேற்பட்ட ஒரு படம் தான் இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூன்னு சொல்லிக்கிறேன். இதை நான் சொன்ன உடனே பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 50 அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புது, நீ நம்மள வைப்ப சம்பளம் வாங்கினா வீட்டில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தபடி பாடல் வருது கேட்டுவாங்க ரேடியோ போட்டியில 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.